வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அபிமான எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம். பை நிறைய பணம் என்கின்ற பெயரிலே அவர் எழுதிய ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே 80களில் 90களில் இந்த பேங்கை கொள்ளையடிப்பது இது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி நிறைய கதைகள் வந்தன. அந்த காலகட்டத்தினிலே வந்த ஒரு கதைகளில் ஒன்றாக இருக்கக்கூடும். நாம் இப்பொழுது நேரடியாக கதைக்குள் செல்லலாம். நேயர்களை, என்னதான் திருடர்களோ அல்லது குற்றம் செய்பவர்களோ சாமர்த்தியமாக செயற்பட்டாலும் அந்த குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய போலீசார் கிடைக்கக்கூடிய சிறிய சிறிய தகவல்களை வைத்து அந்த கேஸை துப்பறிந்து மிக நுண்ணிய முறையில் ஆராய்ந்து அவர்களை எப்படி பிடிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு பாணியினிலே அமைந்த கதையாக இருக்கிறது பை நிறைய பணம். எழுத்தாளர் அமரர் சுஜாதா அவர்கள். அந்த வங்கியில் குருவும் தம்புவும் திருட பெருமாள் ஆட்டோவில் காத்திருப்பான் என்பதுதான் தற்போதைய திட்டம். இது வெள்ளிக்கிழமை நடைபெறும் பொழுது மாறினாலும் மாறலாம். இப்பொழுது உபகரணங்களை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். கூர்மையான கத்தி. அமெரிக்கா ஏதோ பஞ்சத்தின் போது நமக்கு அனுப்பிய உணவு தானியங்கள் தீர்ந்து அந்த பைகள் பெருசு பெருசாக ஜைனா பஜார் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கடையில் விலைக்கு வந்திருந்தன. எ கிஃப்ட் ஃப்ரம் த யுஎஸ் கவர்மெண்ட் என்று எழுதிய வலுவான காதுகள் வைத்து நிறைய பளு தாங்கக்கூடிய முரட்டு கித்தான் பைகளை மிகவும் மலிவான விலைக்கு அவர்கள் வாங்கி கொண்டார்கள். எதுக்குங்க 4 பை வாங்குறிய என்று வியாபாரி பீடியை கடித்து கொண்டே கேட்டபோது பெருமாள், பை நிறையா பணத்தை ரொப்பலான்னு பார்க்குறோம். பாய், எதுக்காக இருந்தால் உனக்கு என்னையா? உன் வேலை என்னவோ அதை பாரு என்று அதட்ட, காமாறு பெருமாள், பதட்டப்பட்டா மற்றவங்க நம்மளை கவனிப்பாங்க என்றான் தம்பு. பீச்சுக்கிட்ட வந்துரு குரு, சாயங்காலம் காந்தி சிலையாண்ட என்று தீர்மானித்து விட்டு பிளாட்ஃபாரத்தில் நடந்தனர். ஆமாம், அந்த பேங்கோட பேர் என்னமோ சொன்னிய, என்னது அது? என்னவோ மெர்க்குரியோன்னு போர்டு போட்டிருக்கு. குட்டி பிரான்ச்சு தான், ஆனால் பணம் நிறைய டெபாசிட் ஆகுது. அல்ல குறையாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு.